திரு கிருத்திகி நாட்டியம் மிக மிக அருமையாக ஆடினாங்க. சக்கரவார ராகம். அந்த குழந்தைங்க எடுத்த உடனே களை கட்டிச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதே சமயத்தில் வள்ளிமலையினுடைய சிறப்பு செந்தமிழ் வேள்வி சதுரர் சக்திவேல் முருகனார் ஐயா அவர்கள். ஏங்க அவர் கொஞ்சம் பார்க்க விடுங்க, அவர் எங்களை கேட்கணும். அவர் தான் இங்கே ஹீரோ. அவர் பார்க்கல, அவர் கவனம் எங்ககிட்ட வரலன்னா டல் ஆகிடுது. ஆனால் எல்லோரும் அன்பாக அவர்கிட்ட வராங்க. எங்களுக்கு அவர் கிடைக்கணும் பார்வை எங்கள் மேலே விழணும், அதுதானே ஒரு ஆசை. எங்களுக்கு வள்ளல் பெருமான் வள்ளிமலையை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த வள்ளிமலை விழாவை வருடம் வருடம் அழகாக நான் வந்த போதும் பார்க்காத போதும் அழகாக நடத்தின்னு போகிறாருன்றதை நான் நேர்லேயும் அறிந்தேன், கேள்வியும் பட்டிருக்கேன். அதுக்கு களை கட்டுகிறதால் ஐயா தான் காரணம். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவக்குகின்றேன். 6 படை திருப்புகழ் பாடுவார். முதல்ல சம்பிரதாயத்துக்கு விநாயகர் திருப்புகழ் பாடிட்டு 6 படை திருப்புகழ் பாடி கடைசியாக அல்லி வழியாலும் வள்ளிமலை திருப்புகழ் அதை பாடி முடிப்பார். தயவுசெய்து மீண்டும் மீண்டும் அமைதியாக இருக்க அன்புடன் வேண்டுகின்றேன். ஒம்பத்தருத்தேனுமடி கசிவாரே பொன்கடலிற்றேன முதத்துணர்வோரே. ஒம்பத்தருத்தேனுமடி கசிவாரே பொன்கடலிற்றேன முதத்துணர்வோரே. இன்பரசத்தே பருகி பல காலம், இன்பரசத்தே பருகி பல காலம் என்றனுயிர் காதரவும் தருள்வாயே, என்றனுயிர் காதரவும் தருள்வாயே. தம்பித்தனக்காகவன் தனைவோனே, தந்தை வலத்தாலருட்டை கனியோனே. தம்பித்தனக்காகவன் தனைவோனே, தந்தை வலத்தாலருட்டை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே. ஐந்த கரத்தானை முகப்பெருமாளே, ஐந்த கரத்தானை முகப்பெருமாளே. தனிச தனிசனி மத கமத கமனிதா மத சதமதா மத சதனி நிகனி சச. தனிச தனிசனி மத கமத கமனிதா மத சதமதா மத சதனி நிகனி சச. மத சதா மத சானித மத மத சதனி சதனி மத சானித மத. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே. அபகார நிந்தை பற்றுழலாதே, அறியாத வஞ்சரை புரியாதே. 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 உபதேச மந்திர பொருளாலே, உபதேச
ni sa mari pa mani pa sa ni re sa ni sa ni pa ma pa ni ma sa ni sa sa ni sa mari pa mani pa sa ni re sa sa ni sa ni pa ma pa ni ma sa ni sa sa ni sa mari pa mani pa sa ni re sa sa ni sa ni pa ma pa ni ma sa ni sa 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 ni sa mari pa mani pa pa sa ni re sa 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 re ma re sa pa ma re sa sa re ni sa pa ni ma pa ni sa re sa ni pa ma re sa ni ma pa ni jab malai tanda sa gurunada அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனென ஆகி அரியென ஆகி அயனென ஆகி அவர் மேலாய் அயனென ஆகி அரியென ஆகி அரணென ஆகி அவர் மேலாய் இதரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் நீதில் எழியனும் மாழையினரமும் ஓடை வர வேணும் பகவதியாகி மருகுவாதார் மறைகளை கூறும்படி ஓனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே சிககண்ட சேது தகுதிமி ஓதிதிமி என ஆடும் மயிலோனே சிககண்ட சேது தகுதிமி தோதிதிமி என ஆடும் மயிலோனே சிககண்ட சேது தகுதிமி தோதிதிமி என ஆடும் மயிலோனே சிககண்ட சேது தகுதிமி தோதிதிமி என ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே அடுத்ததாக திருத்தணி திருப்புகழ். இருமலுரோக முயலகம்பாதம் எரிகுணநாசி விடமேலினி பிரிவு விடாத தலைவலி சோகை எழுகணமான இவையோடு இருமலுரோக முயலகம்பாதம் எரிகுணநாசி விடமேலினி பிரிவு விடாத தலைவலி சோகை எழுகணமான இவையோடு பெரு
சுவாமிமலை திருப்புகழ் அடுத்தது. காமியத்தழுந்தி இளையாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காலக்கை படிந்து மடியாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காலக்கை படிந்து மடியாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காலக்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, 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 ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கணிந்த சுரலீலா, தூமமை கணிந்த சுரலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, தூமமை கணிந்த சுரலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவிற்புயர்ந்த மயில் வீரா, ஏமவிற்புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே, ஏரகத்தமர்ந்த
திருச்செந்தூர் படைவீடு திருப்புகழ். அவங்க ரொம்ப அடக்கமானவங்க, உங்களுக்கு ரொம்ப கேட்க மாட்டுது, ரொம்ப அடக்கம். திருச்செந்தூர் படைவீடு அப்படி படிச்சுன்னு சொல்லணும். விரல் மாற நீந்து மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வீர்காய. விரல் மாற நீந்து மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வீர்காய. மிதவாடை வந்த தழல் போல ஒன்ற மிதை மாதர் தந்தம் ஆசை கூற. மிதவாடை வந்த தழல் போல ஒன்ற மிதை மாதர் தந்தம் ஆசை கூற. புறவாடர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர. புறவாடர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர. குளிர் மாலையின்கள் அணி மாலை தந்து குறை தீர வந்து கூறுதாயோ. குளிர் மாலையின்கள் அணி மாலை தந்து குறை தீர வந்து கூறுதாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்து மதியாளாம். மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்து மதியாளாம். மலை மாவு சிந்த அலை வீலை அஞ்ச மழை வீலிருந்த ஆரீரா. மலை மாவு சிந்த அலை வீலை அஞ்ச மழை வீலிருந்த ஆரீரா. அறிவாளறிந்து நிருதாளிரைஞ்சு மடியாரிடைந்த களைவோனே. அறிவாளறிந்து நிருதாளிரைஞ்சு மடியாரிடைந்த களைவோனே. அழகான செம்பன் மயில் மீதமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகான செம்பன் மயில் மீதமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. விரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வீழ்காய. நிறைவாக அல்லி வழியாலும் வள்ளிமலை திருப்புகழ் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே சில ஓதுவாரெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த ராகத்தை சொல்கிறேன். இது கௌரி மனோகரி ஜன்யம், கேள்விப்படாத ராகம், பூரணி. ஆரோகணம், சரிகம தசா, சானிதம கரிசா. இசை தெரிஞ்சவங்களுக்கு தான் இதை கேட்பாங்க, உங்களுக்கு இல்லை. அவங்க புரிஞ்சு ரசிப்பாங்க. கௌரி மனோஜனம் புதுமையான ராகம். அந்த ராகத்தில் நான் 10 வருடங்களுக்கு முன்னாடியே ஐயா அவர்கள் கூப்பிட்ட போதே நான் அல்லி வழியால் அமைச்சிட்டு வந்து இங்கே பாடினேன். அதை வந்து தொடர்ந்து இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தனுக்கு இப்போ மாணவி அவர்கள் பாடுவார்கள். அவர் முன்னிலை பாடுறது எனக்கு எப்பவுமே ஒரு டேஸ்ட் உண்டு, ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப ரசித்த திருப்புகழ் என்ன என்றால், கடலை பொறியவரை பலக நிகழை நுகர் கடின குடபுதர விபரீத. கடலை பொறியவரை பலக நிகழை கடின குடபுதர விபரீத. கடலை பொறியவரை பலக நிகழை கடின குடபுதர விபரீத. கரட தடமு மதனலின சிறுனை கரட
கரடதடமு மதனலின சிறுநயன் 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 கரடதடமு மதனலி இப்படி பாடுவேன். இன்று அவருக்காக ஒரு உதாரணத்துக்கு பாடினேன். அதை மற்றவங்களாம் ஜீரணிக்கணும். அவர் விருப்பமாக கேட்பார். 2 லைன் அவருக்காக பாடினாங்க. அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படலாசை கடலேயும் அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படலாசை கடலேயும் அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் உள்ள வினையாரத்தனமாறும் இல்லும் இளையோரும் எல்லையலாக வல்லிருமை மாய சமனாரும் இல்லும் இளையோரும் எல்லையலாக வல்லிருமை மாய சமனாரும் எள்ளியனதாவி கொள்ளை கொழுநாள் எள்ளியனதாவி கொள்ளை கொழுநாள் உய்ய ஒரு நீர் கடலாராய் தொல்லை மறை தேடி இல்லையேனோ நாத சொல்லும் உபதேச குருநாதாம் தொல்லை மறை தேடி இல்லையேனோ நாத சொல்லும் உபதேச குருநாதாம் துள்ளி விளையாடு புள்ளியுடை நாடு துள்ளி விளையாடு புள்ளியுடை நாடு வெள்ளி மரமீதும் துறைவோனே வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர்சார வள்ளி மலை மேவும் வள்ளி படர்சார வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாழ பெருமாளே சானிததாம கமகரி சகரி சனிதசாம் கரி ரமா தமத சானித சானிததாம கமகரி சகரி சனிதசாம் கரி ரமா தமத சானித கரித சானித மத ரி சனித மகரி தாரி நித ரி சரி தாச சரி கமத அள்ளி சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர்சார வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாழ பெருமாளே. மந்திரமாவது நீர் என்ற தேவாரம் ஒரு பெண் குழந்தை கேட்டு உள்ளது.
அது உங்கள் ஓதுவார் பன்முறையில் எங்கள் தந்தையார் அமைக்கவில்லை. என் தந்தையார் அமைத்துவிட்டு ஐயாவுக்கு மிக மிக விவரம் நல்லா தெரியும். அவரே கேட்டு கேட்டு சலிச்சிருப்பார். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், மந்திரமாவது நீரு என்ற மெட்டுக்குள் தான் சிங்கார வேலனை தேவா இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளணும். மந்திரமாவது நீர், உடலுக்கு தான் உடை என்று அடிக்கடி சொல்வேன். அது மாதிரி உடை மந்திரமாவது நீர், உடல் உடல் மந்திரமாவது நீர், உடை தான் அது சிங்கார வேலனை தேவா. அந்த மாதிரி என் தந்தையார் காரக்குறிச்சி அருணாசலம் அவர்களுக்கு 2 பேரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். இரவு காரக்குறிச்சி அவர்கள் நிகழ்ச்சி, மாலை என் தந்தையார் நிகழ்ச்சி. எங்கள் குருநாதருக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்களே திருப்புழெல்லாம், எனக்கு ஒன்றே தான் அமைச்சு உள்ள காரக்குறிச்சியார் கேட்டு நான் எனக்கு தெரியாதுங்க. பெரியவங்க சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். வாரியார் சுவாமி சொல்லி இன்னும் நன்றாக தெரியும். அதை தான் மெயினாக வச்சுங்க. அப்படி கேட்கும்போது எங்கள் குருநாதருக்கு அமைச்செல்லாம் கொடுத்தீங்களே, எங்கே எனக்கு ஒன்று அமைச்சு கொடுக்கணும். குருநாதர் என்ன அமைச்சு கொடுத்தான்னா, அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளாரைய நாணயம் நாணயன் அருகு வேடிது தானதில் வாருமன் உரை. இது என் தந்தையார் அமைச்சது டிஎன்ஆருக்காக. அதன் பிறகு அந்த மாதிரி அமைத்திரல எனக்கு ஒன்று அமைக்கணும். மந்திரமான அமைத்து கொடுத்து அவர் லக்கு எங்கேயோ காரக்குறிச்சார் படத்தில் ஊதி எங்கேயோ போயிட்டார், எங்கேயோ கீழே விழுந்துட்டார். எங்கள் அப்பா பாமர மக்களுக்கு அறிவாளி போன்ற ஐயா அவங்களுக்கு தான் இது தெரியும். தக்க அறிஞர்களுக்கு தெரிந்ததே என்ற எனக்கு சந்தோஷம். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ, தக்கவர்கள் அறிஞர் பெருமக்கள் தெரிஞ்சு இன்ன வரைக்கும் சினிமா உலகத்துக்கு தெரியும், சினிமா ரசிக்கும் பாமரர்களுக்கு தெரியாது. அந்த மந்திரமாக அது உங்களுக்கும் ஒரே ஒரு லைன் காட்டுறேன். மந்திரமாவது நீர் சிங்கார வேலனே தேவா. அந்த சிங்காரம் நினைக்காதீங்க. இதான் ஒரிஜினல், அது டூப்ளிகேட். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். மந்திரமாவது நீர் சுந்தரமாவது நீர். சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர். துதிக்கப்படுவது நீர். ஏ தந்திரமாவது நீர். சமயத்தில் உள்ளது நீர். தந்திரமாவது நீர். சமயத்தில் உள்ளது நீர். தந்திரமாவது நீர். சிந்துவர் வாயுமை பங்கன். சிந்துவர் வாயுமை பங்கன். திருஆலவாயார் திருநீரே. திருஆலவாயார் திருநீரே. ஏ மந்திரமாவது நீர். இதில் ஒரே விஷயம் பாருங்கள். நாங்கள் ரூமுக்கு போனோன்னே என் மாணவி என்கிட்ட சண்டை போட போகிறாங்க. என்ன மந்திரமாக ஏற்பாடு சொல்லிட்டு நீ ஏன் பாடணுன்ட்டு. அந்த மாதிரிலாம் நிச்சயமாக இல்லைங்க. நான் சேர்ந்து கொஞ்சம் கூட பண்ணணும்னு ஆசை. நான் கச்சேரியே பண்ணுறதில்ல. அவரை பார்த்தவொன்னே ஆர்வத்தில்
2 லைன் பாடிட்டேன். அதனால் என் மாணவி என்னை மன்னிக்க வேண்டும். இல்லை, ரொம்ப அருமையாக பாடுவார் மாஸ்டர். உண்மையில் அவரோட இந்த ஏஜில் இவ்வளோ டெப்த்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மாஸ்டர் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தார். அவருக்கும் நன்றி. இவ்வளோ நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா இது மூலமாக நிறைய திருப்புகள் நான் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் கேட்டு அமைந்திருக்கிறோம். தக்கேசியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லுவேன். அவருடைய தந்தையாரை பற்றி நான் அவர் பாடியே கேட்டிருக்கேன். அதனால் அவருடைய அப்பாதுரை அவர் பாடி கேட்டேன். எனக்கு அது வயசு இல்லை எனக்கு. ஆகவே என்ன சுவாமி அடிக்கடி சொல்லுவார், வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். நான் சில நேரங்களில் நேரடியாக கொஞ்சம் தனிமையில் பேசி கொண்டிருக்கும் போதே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு 2000க்கு மேலே ராகங்கள் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. அவர் எழுதி வச்சுப்பார், தெரியும்னு நினைக்கிறோம். 2000க்கு மேலே அந்த இதெல்லாம் அவர் கைப்பட எழுதி வச்சதெல்லாம் கங்கையில் போகும்போது, காசி யாத்திரை போகும்போது ஒரு பையில் வச்சுட்டுருப்பார். அந்த பையில் ஏதோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டான். சாமி ரொம்ப வருத்தம், எந்த போனாலும் வருத்தப்பட்டு மாட்டேங்க. எவ்வளோ கஷ்டம். மதுரை சோமு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புது ராகம் கட்டு விட்டுட்டா அது கரெக்டாக இருக்கான்ட்டு சாமிகிட்ட வந்து கேட்டுட்டு போவார். சாமி அப்போ மதுரையில் இருந்தார், மரியாதை மதுரையில் இருந்தார். பக்கத்து தெரு நம்ம மதுரை சோமு. அவர் ஏதாவது ஒரு புதிய ராகத்தை மதுரை சோமு கொஞ்சம் முயன்று அதில் வந்து ஈடுபட்டார்னா அது சரியாக இருக்கான்றதை சாமிகிட்ட கேட்பார். காரணம், அவருக்கு அப்போவே தெரியும் அவர் இசைப்பேரறிஞர் என்று. தமிழ் இசை சங்கத்துக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது, இல்லை அப்பவே தெரியும். அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 2000க்கு மேலே பண்ணியிருப்பேன், நான் என்ன பண்ணாலும், அவர் சொன்னது வார்த்தை, நான் என்ன பண்ணாலும் சம்பந்தமூர்த்திக்கு மேலே நான் 1 இன்ச்சு என்னால் போக முடியலன்று. இந்த வார்த்தை அவர் சொன்னார். இந்த இன்ச்சுன்றதுலாம் அவர் தான் சொன்னார். சம்பந்தமூர்த்திக்கு மேலே என்னால் அவர் சமானமாக பழகிறவர். அதனால சொல்கிறது டிஏ அதெல்லாம் சொல்லுது. சம்பந்தமூர்த்திக்கு மேலே என்னால் 1 இன்ச்சு கூட போக முடியலப்பா. அவ்வளோ பெரிய. இப்போ ஒரு சின்ன இவங்களுக்கு தான் எல்லாருக்கும் புரிஞ்சதோ புரியல. அவரே சொன்னார்ல, நிறைய பேருக்கு இது கௌரி மனோகரின்னு என்னன்னு தெரியாதுன்னாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. ஆனால் பாடல் வந்து கேட்கும்போது உங்களை ஈர்க்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ இது ஒன்று பாடினார். இன்னொரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஒற்றுமை சேர்வது. அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க போற்றப்படுகிறது, பாடப்படுகிறது. நீங்கள் கூட பாடியிருக்கீங்க, பாடினியம்மா? நீ பாடலையா? பாடிப்பார், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஈடு இணையில்லாத இருக்கும். இதெல்லாம் என்னென்னா என்ன விஷயம், நான் எதை சொல்கிறது, நான் பாட்டு ஏதாவது இறங்கி பேச ஆரம்பிச்சுட்டா நானே பேசிகிட்டு இருப்பேன். அதுவே பெரிய கஷ்டம். மயக்கப்படுங்கிறதே கஷ்டம் என்கிட்ட இருக்கு. வாங்கிக்கிறேன்றாங்க. என்னன்னா, சம்பந்தர் பாடிய பொழுது, சம்பந்தர் மூர்த்தி இல்லை, சம்பந்தர் சொல்கிறேன், ஒரிஜினல் சம்பந்தர் பாடிய போது அவர் தமிழ் பண்ணை முழுமையாக வளர்த்த இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலைபெருக பாடினார். ஒவ்வொரு பண்ணிலும் அந்த இசையும் இருக்கும், மெய்யறிவும் இருக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் அவர் மாற்றி இந்த மாதிரி பாடும்போது எத்தனை விதங்கள் ராக மாளிகை என்று காட்டினார்கள். அதற்கு முன்னாலே வந்தவர்கள்லாம் அவர் தான் முதல்ல தாள மாளிகையை காட்டினார் தேவாரத்தில். ஈடு இணையில்லாத ஒரு பெரிய ஒரு இசை ஞானம். அவரே கூட ஒற்றுமை சேர்வது நான் இப்படி பாடலையேன்னு நினைப்பேன். நிச்சயமாக சம்பந்தரே வந்து கேட்டாலும் என்னை விட ரொம்ப அழகாக இருக்க, நான் இந்த மாதிரி நினச்சி பாடலையே. அந்த ஈடு இணையில்லாத முறையிலே பாடுகிறேன். இப்போ ஆனால் மக்களுக்கு தெரியாது சார். நீங்கள் இப்போ உட்காந்து மந்திரமாவது அப்படின்னு நீங்கள் பாடினீங்கன்னா, சார் சிங்கார வேலனை பார்த்து காப்பிடிச்சிட்டார் சார்னுவான். அப்படி தான் வரும். ஒரிஜினல் எங்கேருந்து வருது, டூப்ளிகேட் எதுன்னு தெரியாது, மாற்றி சொல்லிட்டு இருப்பான். அதுபோல தான் உங்களுடைய பாடல்களில்
ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் இடம் கொடுத்துட்றேன். அதாவது இப்பொழுது இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர்கள் பாடிய இந்த திருப்புகழ் ஒன்று கூட வழக்கமாக வேறொருவர் திருப்புகழ் பாடும்போது அந்த ராகத்தில் பாடியிருக்க மாட்டார்கள் இல்லையா? அந்த ராகத்தில் வந்திருக்காது. காமியத்தை அழுந்தின்னு பாடுறேன், எல்லாமே அப்படியே பாடுறேன் இல்லை. இது நான் என்ன சொல்லணும்னா, இது வந்து பண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பண்ணோதிரம், அதுக்கப்புறம் திறத்திரம் அப்படின்லாம் வரும்போது அந்த பண்ணை எந்த அளவுக்கு ஜன்னியத்தில் கொண்டு போகணுமோ விதவிதமான அந்த இதில் கொண்டு வந்து திறத்திரத்தில் கொண்டு வந்து முடிக்கிற விதத்தில் உங்கள் பாட்டு இயல்பாக வந்து கொண்டு இருக்கிறது. இயல்பாக வந்து அது நிறைய பேருக்கு புரியாது. இது எப்படி பண்ணிலிருந்து பண்ணோதிரம் வந்து பண்ணோதிரத்திலிருந்து எப்படி திறத்திரம் வருது என்பதெல்லாம் தமிழிசை காட்டுகிற வித்தைகள். அந்த வித்தையை ஏதோ ஒரு பாரம்பரிய அருளினாலே உங்கள் குடும்பம் பெற்றது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம சுதாவல்லி பாடியதை அத்தனை பேர் கேட்டு கைத்தட்டினாங்க. எல்லாரும் கைத்தட்டின போது என்ன ராகம்னு நினச்சி பார்த்துலாம் கைத்தட்டல, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு கைத்தட்டுறாங்க இல்லையா? இப்போ இவங்க பாடினதில் இப்போ அல்லி வழியாலும் பாடினீங்க இல்லையா? அது அல்லி வழியா அது யாரும் இந்த மாதிரி பாடுறது கிடையாது. தருமபுர சாமிநாதன், ஆனானப்பட்ட தருமபுர சாமிநாதன் எத்தனை தடவை அவர் கேட்டிருக்கு இதே வள்ளிமலையில். அவர் அந்த மாதிரி பாடுறதில்ல. அவர் தான் பாடாந்தரம்னுவாங்க. ஒரு இசை நம்ம பண்ண பாடுறோம்னா ஒரு பாடாந்தரம்னு ஒன்று வச்சுப்பாங்க. வேளாண் ஓதுவார் பாடாந்தரம், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்த ஓதுவார் பாடாந்தரம், இதெல்லாம் பாடாந்தரம் வச்சுப்பாங்க. அதை மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே மாட்டோம், ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே மாட்டோம். எல்லா ஓதுவாரும் அப்படி தான் பாடிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இல்லை, எந்த பாடாந்திரம் இல்லை, நான் பாடுறதாயா பாடாந்திரத்தை நிரூபித்தவர் சம்பந்தமூர்த்தி. அதன் வாரிசாக நம்ம முன் நிற்கிறவர். அல்லி வழியாலும் எல்லாம் அப்படியே ஒருத்தர் பாடின சொல்கிறேன், அதுதான் நான் எடுத்து வச்சது. நீங்கள் இது என்னன்னு அப்புறம் நீங்கள் பார்த்துங்க. அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படாதை கடலியும் அள்ள இணைதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார தனமாகும் இல்லும் இள. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாடும்போது பாடுகிறது வந்து சங்கதி நல்லா இருக்கலாம், இசை அற்புதமான பண்ணாக இருக்கலாம், சொல் கெட்டுடக்கூடாது. பாடுகிற பாடலில் வர சொல் கெட்டுடக்கூடாது. எல்லாரும் பாடினாங்க. ஒரு அம்மா பெரிய பேர், நான் அவங்க பேரை சொல்லலை, அவங்க பாடி பிரமாதமெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் ஒன்றா தனியாக கேளுங்க சொல்கிறேன். ஒருத்தி மகனாய் இப்போ வந்து திருவம்பா, இப்போ மார்கழி மாதம் வந்து அவங்க பாடும்போது இப்போ நீங்கள் ஒன்று அந்த இது கூட பழைய ரெக்கார்டு கூட இருக்குது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் எங்கேயோ நாய் பிறந்து எங்கேயோ நாய் வளர்ந்து சொல் பிறழக்கூடாது. சொல்லும் அதுவும் கரெக்டாக வரும். நான் இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் என்னென்னலாம் மாற்றி மாற்றி பாடியிருக்கான்னு நான் சொல்கிறேன். இது இப்போ நான் பாடினது முழுக்க பாடினது. இதை பாடினா நீங்கள் இந்த ராகத்தில் பாடினவர் ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, அவர் பாடினார். இங்கேயே இதே வள்ளிமலையில் வந்து பாடுவார். வள்ளியம்மனுடைய மேலே வந்து சரந்தரமாக பூ கொட்டும், சரந்தரமாக பூ. அது இந்த சாதாரணமாக மற்றவர்கள் பாடுகிற பாணியில் இருக்காது. அல்லி வழியால் மற்றவங்களாம் விதவிதமாக பாடும், அவருடைய பாணி வேறு. ஆனால் இவர் வந்து புதுசாக அவர் பண்ணார். தர்மபுரம் அடிக்கடி சொல்லுவார், பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், எப்படி சார் இந்த வாரியார் சார் மட்டும் திடீர்னு புது ராகம் அள்ளி விடுறார். ஒரு இடத்துல போய் புதுசாக ஒரு கட்டு இன்றைக்கி நான் பாஞ்சவரத்தில் பாட போகிறேன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு ராகத்தை வச்சு பாடினார். பாடி முடித்த உடனே அந்த மத்தளக்காரெல்லாம் அவெல்லாம் பெரிய ஆள். அவன் சொன்னான், ஓயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சாமி வாரியார் சாமி பேசுவோம், இதே ராகத்தை அவர் முன்னால் பாடிட்டு போட்டார், நீ என்ன புதுசாக கேட்ட. அந்த அளவு ஆற்றல் பெற்றவர்கள், அவர்களாலேயே மதிக்கப்படுகிற பல பாணிகள் இருக்கின்றன. அந்த பாணியில் மிக உயர்ந்த பாணி சம்பந்தமூர்த்தி பாணி என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி
சிறந்த குரலிலே தேனினும் இனிய குரலிலே பாடிய சுதாவல்லியும் வாழ்த்தி நம்முடைய தபலா இது என்னென்னா தபலா வந்து என்னென்னா இந்த வாத்தியத்துக்கு அது பொருந்தது இல்லை, முதல்ல இது அதுவும் பொருந்தது. பயிற்சி இருந்தால் நல்லா அது முழுக்க முழுக்க அதுக்குன்னு இருக்குது. ரொம்ப மென்மையாக மிருதுவாக வர்றதுனால மிருதங்கம்னா இல்லையா, அது மாதிரி வரணும். இதுக்கு இதில் இப்போ காட்டுற சங்கதியை அதில் காட்ட முடியாது இல்லையா? கரெக்டு தானே? நான் தப்பாக சொல்லலையே. ஆனால் வித்தியாசமே தெரியாத மாதிரி மற்றவன் தான் வாசிக்கிறான்ற மாதிரியே வாசித்த அந்த தம்பிக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த இசையை வழங்கிய அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதலுது. ஏன்னா அவங்க ரொம்ப அந்த அதுலேயும் இந்த நம்ம அம்மையார் தான் சுதாவல்லி தான் என்னை வந்து ரொம்ப நான் அவசியம் வள்ளிமல்ல வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அவர்களுடைய ஆசையை நிறைவேறியது. அதோடு என்னென்னா நம்முடைய காதுகளும் இனிமை நிறைவேறியது என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி இந்த அளவில் அமைகிறோம். அடுத்த இது பார்க்குறோம். இப்போ அந்த சிறப்பு செய்தல் என்பது இன்னொரு விஷயம், அல்லி ஒடியாலம் பாடினார் பாருங்க, அது அழகாக கனடாவில் பாடினார். நல்ல காலம் அவர் ஆன்மீகத்தில் சொற்பொழிவில் மேதை, சங்கீதத்துறையில் வந்து பாடியிருந்தால் எங்கள் பிழைப்புக்கிட்டு இருக்கோம். நல்ல காலம் அவர் ஆன்மீகத்திலே இருக்கணும். வந்திருந்தாலும் வச்சுங்க, அவர் பாட மக்களும் மாற அவர் ரொம்ப அற்புதமான நாலேஜ் உள்ளவர், இன்னும் பாலிஷ் ஆகி போயிடுவார் சங்கீத உலகத்தில். ஆன்மீகத்திலே இருந்திருக்காரு அவர். என்ன அழகாக கனடாவில் இப்போ பாடினார், நான் ரொம்ப ரசித்தேங்க.